மனுஷங்களுக்கு பாலம் கட்டவே இங்க ஆள் இல்ல. ஆனா ஒரு இடத்துல நண்டுக்காக பாலம் கட்டுறாங்க, சுரங்கம் கட்டுறாங்க. இன்னொரு படி மேல போய் ஆளுகளை வேலைக்கு வச்சு நண்டு ரோட்டை கிராஸ் பண்ணிடுறாங்க. மக்களும் அவங்க போற வழி பக்கமா இருந்தாலும் இந்த நண்டுக்காக பல கிலோமீட்டர் சுத்தி தான் போறாங்க. வெறும் 3-4 மாசத்துக்காக அந்த நாட்டு மக்களும் அரசாங்கமும் இத்தனை பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா இந்த நண்டு மட்டும் இல்லைன்னா அது வாழ்ற தீவே அழியிற நிலைமைக்கு போயிருமாமா. நண்டுன்னு சொன்னதுமே நம்ம எல்லாம் கடற்கரை குளத்துலதான் வாழுன்னு நினைப்போம். ஆனா இந்த நண்டு எல்லாமே ஆஸ்திரேலியால இருக்க கிறிஸ்மஸ் தீவுல இருக்க காட்டுல தான் வாழுது. இந்த தீவு முழுசாவே ரெயின்ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுற மழைக்காடுனால தான் ஆயிருக்கும். இங்க இருக்க இலத்தலையை சாப்பிட்டுதான் மித்த விலங்குகள் மாதிரி இல்லாம இந்த நண்டு கொஞ்சம் வேற மாதிரி வளருது. இந்த நண்டு எல்லாமே வயக்காலத்துல எல்லாம் உள்ளே இருந்துட்டு மழைக்காலம் ஆரம்பிச்சது தாக்கதான் போற இந்த நண்டோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி கூட்டம் கூட்டமா கிளம்பி கடற்கரை பக்கம் போயிரு. இது ஏன் மழை காலத்துல மட்டும் போகுது அப்படின்னு பார்த்தா அப்பத்தான் சூடு கம்மியாவோ அதோட உடம்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இது மழை காலத்துல மட்டும் இல்லாம நிலாவை வச்சு இடம்பெயர்தல் பண்ணுது. அக்டோபர் நவம்பர் மாசம் ஆரம்பிச்சுமே இந்த ஆண் நண்டெல்லாம் காட்டுல இருந்து கிளம்பிடு. இந்த ஆண் நண்டு பொதுவாகவே பெண் நண்டை விட கொஞ்சம் பெருசா இருக்குங்கிறனால 5-7 நாள்ல கடற்கரைக்கு போய் தொலை போட ஆரம்பிச்சிடும். அங்க மித்த ஆண் நண்டு கூட எல்லாம் சண்டை போட்டு ஒரு தொலைக்கு ஒரு நண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கு பின்னாடியே பெண் நண்டு கடற்கரைக்கு போய் இனச்சேர்க்கையை தொடங்கும். இனச்சேர்க்கை முடிஞ்சதுமே இந்த ஆண் நண்டெல்லாம் ஈரப்பதத்துக்காக கடல்ல ஒரு மூழ்கிட்டு 1-2 நாள்ல திரும்ப காட்டுக்கே போயிடும். இனச்சேர்க்கை முடிஞ்சு 3 நாள்லயே இந்த பெண் நண்டுக்கெல்லாம் முட்டைகள் உருவாயிரும். பெண் நண்டோட வயிற்று பகுதி கொஞ்சம் பெருசா இருக்குங்கிறனால முட்டைகளை தாங்க ஏற்றதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆண் நண்டு போட்டு வச்ச தொலைல 12-13 நாளைக்கு இந்த பெண் நண்டெல்லாம் முட்டையை வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில இல்லைன்னா சாயங்கால நேரம் வெய்ய கம்மியா இருக்கிறப்போ கடற்கரைக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த நிலவாழ கடல்ல ஜாஸ்தியா இருக்கும் பாருங்க, அப்போ முட்டைகளை எல்லாம் கடல்ல ரிலீஸ் பண்ணிட்டு 5-6 நாளுக்கு அப்புறம் காட்டுக்கே திரும்பிடும். இந்த பெண்ணண்டே கிட்டத்தட்ட 1 லட்சம் முட்டைகளை விடுமாமா. ஒரு வேலை சரியா நடக்கல, ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படிங்கிறப்போ பெண்ணண்டும் ஆண் நண்டும் 1 மாசம் வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் இனச்சேர்க்கை பண்ணிட்டு முட்டைகளை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுக்கே திரும்புமாமா. இப்படி இனப்பெருக்கத்துக்காக காட்டுல இருந்து கடற்கரைக்கு போறப்பதான் மனுஷங்க யூஸ் பண்ற பல சாலைகள்ல வர வண்டியில் அடிபட்டு பல நண்டு செத்துட்டு இருந்துச்சு. இதை தவிர்க்கணுங்கிற வகையில ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த டைம்ல மட்டும் ரோட்டை மூடுறது, அப்புறம் மூட முடியாத பிஸியான ரோட்டையெல்லாம் ஆளுகளை வச்சு கிளீன் பண்ணி விடுறது, அதுக்கப்புறம் கிராப் கிராசிங்னு ரோட்டுக்கு மேல பாலம் போடுறது, ரோட்டுக்கு கீழே சுரங்க வைக்கிறதுன்னு நண்டுக்கு பல பாதுகாப்பு முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நண்டெல்லாம் பாதுகாப்படுதுன்னு நல்லபடியா போய் முட்டைகள் எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் சேருதுன்னு சொல்றாங்க. இந்த நண்டை கடலை விட்டு போன முட்டையெல்லாம் கடல் தண்ணி பட்டதுமே பொரிய ஆரம்பிச்சிடும். இளரி பருவத்துல இருந்து சின்ன நண்டா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 4 வாரம் வரைக்கும் எடுத்துக்கும். இந்த 1 மாசத்துக்குள்ளேயே மித்த மீன், எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் இந்த திருக்கு மீன், திமிங்கல் எல்லாம் வந்து இதையெல்லாம் தின்னுட்டு போயிடும். இதுல மிச்சம் பொழைக்கிறதா கொஞ்சம் பெருசாகி மெகாலோப்பே அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போய் பெரிய நண்டா மாறும். இது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் பெரிய நண்டு வந்துச்சு இல்லையா, அந்த வழிபாதையே பிடிச்சிட்டு திரும்ப காட்டுக்கே போகும். இந்த சின்ன நண்டெல்லாம் கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் வரைக்கும் பெருசாகும். இந்த வளர டைம்ல தான் மோல்ட்டிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது நண்டுல மட்டும் இல்ல, வேற சில உயிரினத்திலயும் நீர்ல வாழக்கூடியதுலயும் நடக்குது. இப்ப நம்ம உடம்புல எப்படி உள்ள எலும்பு வெளி சாதம் இருக்குது, அது வளர்றப்ப நம்மளும் வளர்றோம். ஆனா இந்த நண்டுல எல்லாம் வெளி எலும்பு உள்ள சாதம் இருக்கு, அதைத்தான் நாம எக்ஸோஸ்கெல்டன் சொல்லுவோம். இப்போ இந்த நண்டு வளர்றப்பெல்லாம் இந்த எக்ஸோஸ்கெல்டன் வளரணும். ஆனா இந்த எக்ஸோஸ்கெல்டன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறனால அது ஈஸியா வளர்ந்துட முடியாது. அதனாலதான் இந்த மோல்ட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்படின்னா என்னன்னா அதோட மேல் தோல் அதோட உடம்ப விட்டு பிரியுது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் எளிமையா சொல்லணும்னா பாம்பு அதோட சட்டை உரிக்கிற மாதிரி. இந்த நண்டுக்கு வளர வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படிங்கும் போது அதோட மேலோட்டுல இருக்கிற கால்சியத்தை அதோட உடம்புல ரத்த மாதிரி இருக்க திரவத்துல உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். இந்த கால்சியம் ஒரு புது ஓட்டை உருவாக்கும். அப்பதான் ஒரு நொதியை ரிலீஸ் பண்ணும். அந்த நொதி என்ன பண்ணும்னா பழைய ஓட்டு புது ஓட்டையும் பிரிக்க யூஸ் ஆகும். இதையத்தான் நம்ம ப்ரீ மோல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த நண்டு அதோட உடம்புல தண்ணியால நிரப்ப ஆரம்பிக்கும். இந்த தண்ணி திசுகள் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா இந்த பழையோடு உடம்புல இருந்து ஈஸியா லூஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நடக்கிறதைத்தான் நம்ம மோல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது 1/4 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நடக்கும். இந்த புதுசா உருவான ஓட்டை வச்சுட்டு இந்த நண்டு பழைய ஓட்டுல இருந்து காலை வச்சு உந்தி வெளியே வந்து புது ஓடோட கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கும். இப்ப நமக்கே அடிப்பட்டா அந்த இடத்துல தோல் எப்படி மென்மையா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த நண்டுக்கு இந்த புது ஓடு மென்மையா அடிப்படுற மாதிரி இருக்கும். அதனால அது கெட்டியாகிற வரைக்கும் ஒரே இடத்துலதான் இருக்கும். ஆல்ரெடி உறிஞ்சு வச்சிருந்த கால்சியத்தை வச்சு அந்த ஓட்டை கெட்டியாக்கிக்கும். இது வளர்றதுக்கு மட்டும் இல்ல, அதோட உடம்புல பாக்டீரியா ஒட்டுண்ணி மாதிரி இருந்தா அதை அகற்றுறதுக்கும், அதோட பாக ஏதாவது உடஞ்சிருந்துச்சுன்னா அதை மாத்துறதுக்கும் தான் இந்த மோல்ட்டிங் உதவி பண்ணுது. இது ஒவ்வொரு டைம் வளரணும் போதெல்லாம் இந்த மோல்ட்டிங்கை திரும்ப பண்ணும். இப்போ எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் நமக்கோ இல்ல சுற்றுச்சூழலுக்கோ கண்டிப்பா ஒரு உதவியா தான் இருக்கும்.
அப்படி இந்த நண்டெல்லாம் காட்டுல தொலைவோட்டு இருக்கிறனால அங்க இயற்கையா உழுத மாதிரியும் இது அங்க இருக்கிற இலதலையெல்லாம் சாப்பிட்றதுனால மித்த உயிரினங்களுக்கு அது ஒரு நல்ல சுற்றுச்சூழலாகவும் இது சாப்பிட்டு ஜீரணம் பண்ற கழிவெல்லாம் அந்த காட்டுக்கே ஒரு உரமா இருக்கிறதாவோ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்புறம் இதே மாதிரி பல உயிரினங்களை பத்தி நம்ம ஸ்ட்ரீட் லைட் சேனல்லையே இன்செக்ட்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க அதையும் போய் பாருங்க.